ஜூன் 5 தக் லைஃப் படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. ஆனா கர்நாடகாவில் மட்டும் ரிலீஸ் ஆகல. அது ஏன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல கன்னட மொழி குறித்து கமல் அவர்கள் பதிவு பண்ண கருத்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தா மாறுச்சு. அந்த காரணத்துக்காக கன்னடா பிலிம் சேம்பர்ல இருந்து படத்தை பேன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பல கன்னட அமைப்புகள் கமல் அவர்களுடைய கருத்துக்கு உச்சகட்ட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. கர்நாடகா ஸ்டேட்ஸ்ல தக் லைஃப் படம் எங்க ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர் அடிச்சு நொறுக்குவோம், ஏன் தியேட்டரே கொளுத்துவோம் கூட மிரட்டல் விடுத்திருந்தாங்க. தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்றதுக்கு கோர்ட் எங்களுக்கு உதவணும்னு சொல்லி கோர்ட்டை நாடி இருந்தாரு கமலஹாசன் அவர்கள். ஆனா கர்நாடகா ஹைகோர்ட் கமலை எதிர்த்து பல கேள்விகளை முன் வச்சாங்க. அதுல குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க முன்வைத்த கருத்து கர்நாடகா மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை பாதிச்சிருக்கு, அதனால நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா கமல் அவர்கள் நான் எந்த தப்புமே பண்ணல, தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்பேன், சோ நான் முன்வைத்த கருத்துல எந்த விதமான தவறுமே இல்லை, கர்நாடகா மக்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பை தான் நான் வெளிப்படுத்திருந்தேன், அதனால எந்த காரணத்தை கொண்டு என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா அறிவிச்சிருந்தாரு. ஆனா கர்நாடகா ஹைகோர்ட் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு முன்வைத்த வாதத்தை கடுமையா கண்டிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை தள்ளி வைக்கிறதா சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. சோ ஜூன் 5 கர்நாடகால படம் ரிலீஸ் ஆகல. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி கர்நாடகா ஹைகோர்ட்டை கடுமையா கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கர்நாடகா ஹைகோர்ட்டை எதிர்த்து பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதுல குறிப்பா அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு தனி மனிதர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு, அது கன்சர்ன் மக்களை பத்தின ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்தா அந்த மக்கள் திரும்பி எது ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கட்டும், இல்ல அவங்க விமர்சிக்கட்டும், நீங்க எப்படி அதுக்காக கமல் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்வீங்க அப்படின்ற கேள்வியை ரொம்ப அழுத்தமா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்கள் பதிவு பண்றாரு. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் ஒரு படத்தை அப்ரூவ் பண்றாங்க, ரிலீஸ் பண்ணலாம், இதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி அவங்க பெர்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா தியேட்டர் அடிச்சு நொறுக்குவேன், ஏன் தியேட்டர் கொளுத்துவேன்னு ஒரு அமைப்புகள் பதிவு பண்றாங்கன்னா அவங்கள நீங்க கண்டிச்சிருக்கணும், படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவங்களுக்காக கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நிர்பந்திச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் 5 படத்தை ரிலீஸும் பண்ணாம விட்டுருக்கீங்க. இந்த கேள்விகள், இந்த நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சட்டத்துக்கு புறம்பானதா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அடிப்படையில் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு. சோ இது குறித்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.